அதேதான் வெல்ல போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்க, வலிமை தாங்க. என்றென்றைக்கும் சரி, மக்களின் பிரச்சனைகளை கூர்ந்து கவனித்து உங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகின்ற அண்ணன் வீரமணி அவர்கள் மீண்டும் இந்த மண்ணினுடைய மன்னனாக முடிசூழட்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரே நிமிஷம் தான் நம்முடைய காளி அம்மாள் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. நான் கொள்கை பரப்பு சொல்ற முறையில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கேன். இன்று நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு நான் செல்றேன். பெண்களுக்கு 33% நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இட ஒதுக்கீடு வரும். அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்த நான் தான் 98. நீங்க உங்க குரல் கேட்கணும்னு ஆசைப்படுறது நாடாளுமன்றத்தில் இருக்கட்டும், சட்டமன்றத்தில் இருக்கட்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 98 என்னை மத்திய அமைச்சர் ஆக்கும் பொழுது, சட்ட அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி நாளை செயல்படுத்தி காளி அம்மா அவர்களுக்கு சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றம் பேசுவதற்கு அனைத்து இந்திய அண்ணாவோட வாய்ப்பு தரும். இன்று நான் சென்னைக்கு வந்திருந்து நான் டெல்லிக்கு செல்ல இருக்கிறேன். நாளை நம்முடைய அம்மா அவர்கள் 98 என்ன பாடுபட்டார்களோ, மக்களுக்கு சமுதாய சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்காக பாடுபட்டார்களோ அந்த தாய்மார்களுக்கு குரலை 33% நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திலும் காளி அம்மா அவர்கள் பேசுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தருவார்கள். ஆகவே நம்முடைய வேட்பாளராகிய வீரமணி அவர்களுக்கு இரட்டை இலை வாக்களித்து அம்மா காளியம்மா அவர்கள் சொன்னது போல அவர் மீண்டும் அமைச்சராக்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.